வணக்கம், நான் உங்கள் கொல்லிமலை அடிவாரத்து பொண்ணுங்க. இன்றைக்கி குட்டி தம்பியோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்காவும் மாமாவும் நாமக்கல்லில் ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வருஷம் நாமக்கல்லில் ஃபேமஸான முத்துக்காப்பட்டையில் இருக்க பெரியசாமி கோயிலில் கெடா வெட்டி ஒர்க்கர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு விருந்து வைப்பாங்க. அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் ஆல்ரெடி 5 மணிக்கே போயிட்டாங்க. ஏன்னா கடை நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு. இப்போ தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழி எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுவும் கொல்லிமலை தொடர்ச்சி அடிவாரத்தில் தான் இருக்குது. எப்பயுமே கோயில்கிட்டே தான் வந்து விருந்து போடுவோம். 2 வருஷமாக போட்டுட்ருந்தாங்க. இந்த வருஷம் வெளியில் இடம் பார்த்தாச்சு. அது வந்து ஒரு மாமரத்து கடையில் அங்கே மாடு ஆடெல்லாம் வளர்க்குறாங்க போல். அந்த இடத்த நம்ம கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு 1000 வாடகை. ஏன்னா கோயிலில் இந்த கோயிலோட ஐதீகம் அப்படி என்னென்னா, லேடிஸ் வந்து மென்சஸ் டைமில் வந்து கோயில் பக்கத்துலேயோ அந்த ஏரியாவிலேயோ போகக்கூடாதும்பாங்க. அதனால் நிறைய பேரோட ஃபேமிலியிலேருந்து வரல விருந்துக்கு 2 வருஷமாக. அதனால் இந்த தடவை வெளியிலேயே இடம் பார்த்தாச்சு. இதுதான் அந்த இடம். இதுக்கு வந்து 1000 ரூபா. இந்த மாமரத்துக்கு அடியில் ஃபுல்லாக நமக்கு விட்டுருவாங்க. இந்த இடத்தோட ஓனர் வந்து ஆடு மாடெல்லாம் வளர்த்துவாங்க. இந்த மாதிரி யாராச்சும் கேட்குறப்ப இதுக்கு வந்து விட்டுருவாங்க. அந்த சைடு ஒரு ஃபேமிலி இருக்குது பாருங்கள், அங்கேயும் விருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடம் நம்ம கூப்பிட்ருக்காங்க. விருந்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்குள்ளே ஈவினிங் குட்டி பசங்கள்லாம் வாங்க கோயிலுக்கு போகலாம், போய் பொம்மை வாங்கிட்டு வரலான்னு இழுத்துட்டு வந்துட்டானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோயிலுக்கும் வந்த மாதிரி இருக்கும், இவனுங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும்ன்ட்டு நேராக இங்கே வந்தாச்சு. டாய்ஸ் வாங்கிட்டு சாமியை பார்த்துட்டு போயிடலாம். அது நிறைய பேர் கோயிலுக்குள்ளே வர முடியாதுன்னா அந்த வராமே இருந்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த தடவை வெளியே வச்சாச்சு. கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்க இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் இப்போ இங்கே கூட வரக்கூடாது. இது கொஞ்சம் சக்தி வாய்ந்த கோயிலாம். சீக்கிரம் போய் ஒரு கடையில் நில்லுங்க. இருட்டு கட்டுதுல மழை வந்துரும்ல. நெக்ஸ்ட் கடையை வாங்கிக்க. எது நெக்ஸ்ட் கடையை வாங்கிக்க. பிடிச்சி இழுக்கக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். அதில் ஒன்று கொடுத்துருங்கண்ணா. எது? எடுத்துக்க. உனக்குமா? ஏய் தருவாங்கடா லட்டு கடை. ஒண்ணுதான் அவ்வளோதான். எங்க வந்துருச்சா? சாம்பிள் மட்டும்தான். மெயின் கோர்ஸ் இருந்து உழைத்து களைத்து மருமவன் மறந்து நாமக்கல் போய் வந்து மாமா உங்க புகழ் இங்க பரவிட்டு இருக்கு. பரவாயில்ல, கருங்கரியா தான் இருந்திருக்குது. சூப்பர் டேஸ்ட். எடுத்து கொடுக்கணும், கையில் போட்டக்கூடாது, உப்பு மட்டும் போட்டக்கூடாது, பிடிக்காது. அவங்க மாஸ்டருக்கு ஃப்ரீயாக விளம்பரம் பண்ணி தரோம். காரைக்குடியா? இப்போ வந்து மிளகு எல்லாம் போட்டுருக்கு. கறி வந்து நல்லா வந்திருக்குங்க. இந்த பூ மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, பாருங்க
சூப்பராக வந்துருச்சு. ஒரு இலையை போட்டு மூணுங்க இதில். எவ்வளோதான் கறி சாப்பிட்டாலும் இந்த சூப்பெல்லாம் சூப்பரில் தனி சுகம். இது அம்மா ஸ்பெஷல் பச்சை புளி ரசங்க. சூப்பராக இருக்கும், தாளிக்காமல் கொதிக்க வைக்காத ரசம். சோத்து குத்தினா நல்லா இருக்குமா? ஆறு ஊற்றினாலும் கையை ஒட்டி ரசம் இது சக்கரை போனால் இதுக்கு மேலே ரசம் இல்லை 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 நீங்கள் பாடுங்க. இந்தியாவே அனுப்ப போகிறாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. மாஸ்டர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாக வருவார். சரி, எதுக்கு வைக்கப்புல் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. வைக்கப்புல் வந்து முட்டை உடையாமல் இருக்கிறது காரணம். சரி, கொதிக்கிறப்பயாங்கண்ணா ஃபஸ்ட்டே வைக்கப்புல் போட்டு அது மேலே முட்டையை போட்டால் முட்டை வந்து கொதிக்கையில் உடையாது. சரி சரி. நீங்கள் என்ன டெஸ்ட் பார்க்குறீங்க? எலும்புல தான் டேஸ்ட்டு. அதுக்கு சூப் எலும்பா எடுத்து உரியணுங்கப்பா. இந்த எலும்புல உறிஞ்சா எப்படி? நான் போய் அங்கே எடுக்கிறேன். அக்கா அப்படியே வந்து ஒரு சூப் அப்பா அந்த தட்டுடுங்கப்பா. போடுங்கக்கா, போடுங்க, நீங்கள் போடுங்க. நீ அதே வேண்டாம், எனக்கு அந்த ஒரு எலும்பு மட்டும் போடுங்க. அப்பா இல்லைங்க போ. கொடுங்க. போதுங்க, ஓனர் வர்றாரு. பரவாயில்ல, ஒரு சாம்சங் ஆஃபர் பண்ணு. ஒரு லெமன் ஜூஸ் போடுறப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தரேன். அவள் கையிலே வச்சுட்டு வரா, கண்டென்ட்டுக்காக கூட சொல்லிட்டு வருவா. எங்கள் அண்ணி தலைவர் இது போட காமிச்சுக்கம்மா, மேலே மூஞ்ச காமிச்சிடாத. யூடியூப்ல போட்டு போடுறாங்க. எத்தனை டிக்கெட் இருக்காங்க? பிஸியான தலைவர் ஃபோன் அடிக்குது. நீ தான் வச்சிருக்கிறியா? அது ஒன்றுக்கு தாங்க இங்கே டவரே கிடைக்குது. ஆமாம், டேஸ்ட் பண்ணியிருப்போம்ல. கதா அந்த அக்காவை சீக்கிரம் சொல்லுங்க. இந்த அங்கே வராங்க பாரு. சீக்கிரம் புஷ்பா ஸ்லோ பண்ணிட்டேங்க்கா. அக்கா கம்மி பண்ணிட்டேன். என்ன பண்ண வாய் மூலமா எல்லாம் செஞ்சு விட கிடைச்சி சோறு வேலை செஞ்சு போவாங்க. தெரியாம லெமன் ஜூஸ் ஸ்டார்ட் அப். லெமன் ஜூஸ் வெல்கம் ஜூஸ் கொடுக்குறோம். கீழே வச்சு கூட மட்டை உணவு கொடுத்துங்க. ரொம்ப உயரம் சாப்பாடு எப்போ டக்குன்னு எட்டுச்சுன்னா பெரிய சீக்கிரம். இன்னும் 2 மட்டை கூட அறுத்து கொடுக்குறேன். அறுத்துக்குங்க பாருங்க, தொங்குது. அறுத்து தட்டுமா? கத்திரி அறுத்து தரேன் வாங்க.
ரைட்டு போதுங்க இது வரேன் அங்கே தாக்கு பிடிக்காது மூட்டை மொத்தலையா போட்டுக்கலாம் நான் தான் அப்படியே உங்க திருமுகத்தை கொஞ்சம் வேண்டாம். முட்டையை மட்டும்தான் எங்க மூஞ்சி எடுக்காது. முட்டையை மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. சரி இது என்ன இது எப்போ கொடுக்கறது? அப்புறம் ஜூஸ் போட்டிருக்காங்க, எப்போ கொடுக்கறது? சுபீகா இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா? சரி சரி சரி. பொறுமையாக கிண்டணும். அக்கா தங்கச்சியெல்லாம் சுறுசுறுப்பு பத்தல. கொஞ்சம் டைம் ஆகும். என்ன பார்க்கும்போது சோறை பக்குவமாக எடுக்கணுமா? அது கொஞ்சம் மேலேருந்து அப்படியே எடுக்கணுமா? உடஞ்சு போதும். உடையாத முட்டை கிடக்கும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதோட வேலை முடிஞ்சு. ஓகே. பெரிய ஒர்க்கு. ஆமாம், எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் வேற இதை தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கள் அக்காவுக்குள்ள பார்த்து நல்லா எலும்பா வைங்க பையன். பண்ணுறீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தண்ணி ஒரு 20,000 எடு. ஒன்றும் பிரச்சனை. 20,000 ஆமா. என்னப்பா ஒரு விளாகரோட ஹஸ்பண்டா இருந்துட்டு எங்க அண்ணனுக்கு நல்லா வைங்க. என்ன சூடா நம்ம நல்லா தெம்பா இருக்கணும் இல்லைங்கண்ணா. அதெல்லாம் கரெக்டாக வைப்பாங்கண்ணா. ஐயோ வேணாம். அத்தை வராங்களாம். வேற சப்போர்ட்டுக்கு வந்துடும். நீங்க எப்போ பாத்தீங்க மச்சான்? நீங்களும் கூட சாப்பிட்டீங்களா? ஆமாங்க. எல்லா கறியும் சாப்பிடும். கறி நான் போய் சாப்பிட்றேன். அதுல என்ன பாருங்க, உங்க சிஸ்டருக்கு எல்லாம் நல்லா தட்டு, நல்லா தட்டு தட்டு. அது கடி சேர்த்து எனக்கு ஊற்றுங்க. ஆமாம் எல்லாம் ஊற்றுங்க ஊற்றுங்க. போதுங்க. கவிதா அம்மாண்ட கொடுத்துருவாங்க சிக்கன் பிரியாணி. வைங்க வைங்க. போதுக்க போதும்.
சொல்லிட்டு போயிரு ஒழுங்கா இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கு. என்ன அலங்காரம் இது? சரி போதும் வைப்பேன். எந்த கறி? சிக்கன் சிக்கன் காரமா? லைட்டாக வச்சோன்னே தெரியுது, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா இருக்கும். நான் பஸ்லேயே கிளம்புறேன். நாளைக்கா? ம். அப்புறம் நான் எங்கள் வீட்டில் கேட்டு குழம்பு. இப்படி மாடி வந்து போய் அன்றைக்கி வந்து கேட்டு போயிருந்தேன். அப்போ நம்ம போக மாட்டோம், நமக்கு தகவல் கொடுக்கலையே வந்துருச்சேன்னு நம்ம இப்போ இன்னைக்கு வரமாட்டேன்னு தகவல் கொடுக்கலையே தெரியல. அண்ணன்கிட்ட வேணா அப்புறம் கேட்டுக்கலாம். நான் போயிட்டு மீதி இருக்க எல்லா சாப்பாட்டையும் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு பார்சல் பண்ணி வச்சுருக்கோம். மஷ்ரூம் பிரியாணி போட்டுக்கோல்ல. என்ன ஓனாரம்மா? தனியாக வைக்கணும். ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மாமா வீடும் கிளம்பிட்டாங்க, நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.